ஓம் சாந்தி. கே சூரஜ்பாய் அவர்களின் தாரணை வகுப்பு டிசம்பர் 8, 2025. உயர்ந்த யோகத்தின் நிலையை அடைவதற்காக நாம் உடல் மற்றும் உடல் சார்ந்த உறவுகளின் பற்றுதலிலிருந்து உயர்ந்துவிட வேண்டியிருக்கிறது. ஏனென்றால் ஆத்மா உடல் என்ற பற்றுதலில் மாட்டிக்கொண்டிருந்தால் அவரது புத்தி யோகம் மேலே பாபாவிடம் செல்ல முடியாது. மேலும் தேகதாரிகளின் நினைவு என்பது அது பற்றுதலின் வசப்பட்டோ அல்லது ஆசை கவர்ச்சியின் வசப்பட்டோ வந்து கொண்டே இருக்குமானால் அது மனிதரை யோக நிலையில் நிலைத்திருக்க விடுவதில்லை. மேலும் தற்காலத்திலோ உறவுகளுக்கிடையே மிகுந்த கடுமைத்தன்மை இருக்கிறது. அவர்களது நடவடிக்கைகளும் நம்மை நல்ல யோகியாக ஆகவிடுவதில்லை. எனவே அவர்களுக்காக ஆன்மீக உள்ளுணர்வு, சாட்சி உணர்வு ஆகியவற்றை தாரணை செய்வோம். இவர்கள் அனைவரும் ஆத்மாக்கள் ஆவார்கள். இவர்கள் சென்ற கல்பத்தில் எவ்வாறு தனது பாகத்தை நடித்தார்களோ அவ்வாறுதான் இப்போதும் செய்து கொண்டிருக்கிறார்கள். இப்படிப்பட்ட நிலையை உருவாக்கி கொள்பவர்கள்தான் உயர்ந்த யோக நிலையை அனுபவம் செய்ய முடிகிறது. நமது புத்தி யோகம் தேகதாரிகளிடம் மாட்டிக்கொண்டிருக்க கூடாது என்பதில் கவனம் செலுத்துவோம். மேலும் நாம் புதிய புதிய உறவுகளை உருவாக்கி கொள்வதில் ஈடுபட்டுவிடக்கூடாது. அவ்வப்போது பிறருக்கு உதவி செய்வதற்காக நாம் புதிய உறவுகளை உருவாக்கிக் கொள்கிறோம். நமது பாவனைகள் சுத்தமானவையாகவும் உயர்ந்ததாகவுமே இருக்கும். ஆனாலும் அவையும் பந்தனங்கள்தான். அவை மேலே நாம் பறப்பதில் பந்தனத்தை அவசியம் ஏற்படுத்துகின்றன. அதனால்தான் பாபா கூறுகின்றார், உடல் சகிதமாக உடல் சார்ந்த அனைத்து தர்மங்களையும் மறந்துவிடுங்கள் என்கிறார். எனவே நாம் அனைவரும் இதன் மீது மிகுந்த கவனம் செலுத்துவோம். நினைவில் வைப்போம், இறுதி நேரத்தில் ஒருவரை தவிர வேறு யாருடைய நினைவும் நமக்கு வரக்கூடாது. யாரது பொறுப்பு உங்களுக்கு இருக்குமோ அவர்களது நினைவு உங்களுக்கு அவசியம் ஏற்படும். ஆனால் நீங்கள் முன்பிருந்தே உறுதியான எண்ணத்தில் நிலைத்திருங்கள். இவர்கள் அனைவருக்கும் பொறுப்பானவர் ஒரு பாபாதான். மேலும் இந்த அனைத்து ஆத்மாக்களும் தனது உயர்ந்த அதிர்ஷ்டத்தை எடுத்துக்கொண்டுதான் நடந்து கொண்டிருக்கிறார்கள். அப்போது பொறுப்புகளின் சுமை, மேலும் எனது காலத்திற்கு பின்னால் இவர்களது நிலை என்னவாகும் என்ற கவலை முடிந்து போய்விடும். நீங்கள் சென்ற பின்பு உங்களது மனைவிக்கு என்ன ஆகும், உங்களது குழந்தைகளுக்கு என்னவாகும்? இந்த அனைத்து சிந்தனைகளையும் பாபாவுக்கு அர்ப்பணம் செய்யக்கூடியவர்கள். அப்படிப்பட்ட கவலையற்ற ராஜா உண்மையான யோகத்திற்கு அதிகாரியாக ஆகிவிடுகிறார். எனவே வாருங்கள், சங்கம யுகத்தில் நாம் ஒரு லட்சியத்தை உருவாக்கிக் கொள்வோம். அதாவது, நான் யோகத்தில் நிலைத்திருந்து ஜென்ம ஜென்மங்களுடைய பாவங்களை அழிக்க வேண்டும். அதன் மூலம் நாம் தண்டனைகளிலிருந்தும் விடுபட முடியும். மேலும் உயர்ந்த ஒரு மனநிலையை உருவாக்கி கொள்ள முடியும். சுகம் மற்றும் பரமானந்தத்தையும் அனுபவம் செய்ய முடியும். யாரது பாவங்கள் அழிவதில்லையோ அவர்களுக்கு கிடைக்கும் தண்டனையை நாம் பார்த்து கொண்டுதான் இருக்கிறோம், பார்த்து கொண்டுதான் வரப்போகிறோம். உண்மை என்னவென்றால் அனைவரது கர்ம கணக்குகளையும் முடிக்கக்கூடிய காட்லி மிஷினரி தீவிரமடைந்து விட்டது. யாரெல்லாம் யஜ்யத்தில் தடைகளை ஏற்படுத்தினார்களோ, யாரெல்லாம் தூய்மையற்ற பாதையை தேர்ந்தெடுத்து கொண்டு விட்டார்களோ, மேலும் அவ்வாறு செய்வதற்காக பிறரையும் யார் உற்சாகப்படுத்தினார்களோ அவர்கள் அனைவரும் தான் செய்த குற்றங்களுக்கான பலனை அனுபவிப்பார்கள். எனவே நாம் மிக நன்றாக யோகத்தில் நிலைத்திருந்து நமது அனைத்து விகர்மங்களையும் எரித்துவிட வேண்டும். இல்லை என்றால் இந்த விகர்மங்களின் சுமை ஆத்மாவை பலவீனமாக்கி விடுகிறது. இவை அனைத்திலிருந்தும் விடுபடுவோம். எனவே வாருங்கள், இன்று நாம் ஒருவரிடம் புத்தியோகத்தை இணைப்போம். நாம் யாரை பார்த்தாலும் அவர்களை ஆத்மாக்களாக பார்ப்போம். பயிற்சி செய்வோம். இந்த அனைத்து ஆத்மாக்களும் தத்தமது பாகத்தினை நடித்து கொண்டிருக்கிறார்கள். நாம் இவர்களுக்கு பொறுப்பானவர்கள் அல்ல. இவர்கள் அனைவருக்கும் பொறுப்பானவர் பாபா ஆவார். இவ்வாறு மற்ற அனைத்து விஷயங்களையும் லேசாக்கி கொண்டு யோக நிலையை அதிகரித்து கொண்டே செல்வோம். ஓம் சாந்தி.